ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒன் பிளஸ் 15 நீங்க ஒன் பிளஸ் 13 பார்த்துருப்பீங்க. போன இயர் வந்து ஃபிளாக்ஷிப். அதுக்கப்புறம் வந்து 10, 11, 12, 13 இந்த மாதிரி ஆர்டரா வந்துகிட்டு இருக்கும் போது ஒன் பிளஸ் 14 வராம 15 வருது. அது ஏன் காரணம் தெரியல. ஏன் வந்து 14 அவாய்ட் பண்ணிட்டு 15 கொண்டு வராங்கன்ட்டு. ஆனா இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஒன் பிளஸ் 15 வந்து அபிஷியலா வந்து சைனால லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் 3 மந்த்துக்கு அப்புறம் குளோபல்ல லான்ச் பண்ண போறாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் வந்து சூப்பராகவே இருக்கு. இந்த ஒன் பிளஸ் 13 டிசைன் கூட எனக்கு அந்த அளவுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணல. ஆனால் நான் ஒன் பிளஸ் 13 தான் யூஸ் பண்றேன். ஃபோன்ல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, எந்த பக்கும் கிடையாது. கேமரா எல்லாம் பக்காவே இருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபோன் சூப்பராகவே இருக்குது. ஆனால் ஒன் பிளஸ் 14 வந்து நான் வாங்கலான் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஒன் பிளஸ் 14 கொண்டு வராம 15 கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் வைஸ்லேயே எனக்கு ஒன் பிளஸ் 13ஓட இந்த ஃபர்ஸ்ட் லுக், ஒன் பிளஸ் 15ஓட ஃபர்ஸ்ட் லுக் வந்து சூப்பராகவே இருக்கு. இந்த ஃபோன் நம்ம கண்ட்ரியில வந்து ஜனவரி மாசம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனா ஜனவரி மாசம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே வந்து சைனால 3 மந்த்துக்கு முன்னாடியே வந்து சைனால லான்ச் பண்றதுனால எல்லாருமே வந்து அதை வாங்கி ரிவ்யூ எல்லாம் போட்டு வாங்கலாமா வேண்டாமான்ட்டு எல்லாருமே ப்ராப்பரா ஒரு 3 மாசமா எல்லாருமே ரிவ்யூ போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஃபோன் வாங்கலாம். நமக்கு 3 மாசம் நல்லா கேப் இருக்கு அந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு. ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே சைனால வந்து யூஸ் பண்ணி எல்லா யூடியூபர்ஸும் அதை வாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபோனை வாங்கலாமா, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வந்து டிஃப்ரெண்ட் எல்லாமே வந்து டீட்டெயிலா சொல்லுவாங்க. அதை பார்த்தாவே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், வாங்கலாமா வேண்டாமா, இல்ல ஒன் பிளஸ் 13 வச்சிருக்கவங்க அப்கிரேட் பண்ணலாமா, இல்லாட்டி ஒன் பிளஸ் 13 யூஸ் பண்ணலாமா, இல்லாட்டி வேற மாடல் போகலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஸ்பெக்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பெக் வந்து அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க, அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன் பிளஸ் 50 ஒன் பிளஸ் 15ஓட ஸ்பெக் வந்து அபிஷியலா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படி என்னென்ன ஸ்பெக் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போன டைம் வந்து 6.83 இருந்தது. இந்த டைம் எதுக்கு வந்து டிஸ்பிளே 83, 84 அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா ஏன் வந்து சைஸை வந்து குறைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஐபோனுக்கு ஈக்குவலா கொண்டு வர மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஐபோன் ப்ரோ சீரிஸுக்கு, ப்ரோ பிளஸ் சீரிஸுக்கு ஈக்குவலா தான் வந்து ஒன் பிளஸ் எப்படியும் கொண்டு வருவாங்க. ஆனா சைஸ் வந்து கொஞ்சம் பேக் சைடு பார்க்கும்போது ஐபோன் மாதிரி பிரீமியமா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அந்த டிசைன் வைஸ்ல. அதனால சைஸை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போன்ல வந்து எல்டிபிஓ அல்ட்ரா நேரோ 2.5K டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. BOE X3 யூஸ் பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்து X2 யூஸ் பண்ணாங்க. இது அடுத்த வருஷம் வந்து X3 யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 2K ரெசல்யூஷன் கொடுத்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். போன வருஷம் மாதிரியே 1.5K தான் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டும் உண்டு. அதுக்கப்புறம் டிம்மிங் ஃபுல் பிரைட்னஸ் வந்து 2160 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன டைம் வந்து 4500 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸே கொடுத்தாங்க. அந்த டைம் வந்து நிட்ஸ் வந்து கம்மி பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து குளோபல் பீக் பிரைட்னஸ் வந்து 1800 சொல்லி இவங்க கிளைம் பண்றாங்க. மேனுவல் பீக் பிரைட்னஸ் வந்து 1000 நிட்ஸ் சொல்றாங்க. ஆனா போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து 4500 இல்லாட்டி இவங்க சொல்ற மாதிரி 1800 கிளியரா தெரியும். ஏன்னா 1800 குளோபல் பீக் பிரைட்னஸ் போட்டிருக்காங்க. ஆனா போன டைம் வந்து 4500 கொடுத்துருந்தாங்க. பிளாக்ஷிப்ல ஃபுல்லாமே அப்படிதான் கொடுப்பாங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 4500 இன்க்ரீஸ் பண்ணாம எதுக்கு வந்து இவங்க டவுன் கிரேட் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் HDR வியூவர் சப்போர்ட் உண்டு, HDR 10+ சப்போர்ட் உண்டு. அதுக்கப்புறம் ப்ரோ XDR அல்ட்ரா டைனமிக் டிஸ்பிளேன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்றாங்க. டிஸ்பிளே எல்லாம் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 7300 mAh. போன டைம் வந்து 6000 mAh கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து 1300 mAh வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 7300 கொடுத்துருக்காங்க. அதனால வந்து 6000 mAh நல்லாவே வந்து சார்ஜ் நிக்குது. ஒன் பிளஸ் 13ல, ஒன் பிளஸ் 15ல 7300 mAh கொடுத்தது தாராளமா அதோட பேக்கப் வந்து அதிகமாவே இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3rd ஜெனரேஷன் கிளாசியர் பேட்டரி. இதுல வந்து அவங்க கிளாசியர் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒன் பிளஸ் 13ல. அவங்களோட பேட்டரி அதே கிளாசியர் பேட்டரி வந்து 3rd ஜெனரேஷன் சொல்லியிருக்காங்க 7300 mAh. அதுக்கப்புறம் அந்த போனை பொறுத்த வரைக்கும் போன டைம் வந்து 100 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்க 100 வாட்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒன் பிளஸ் 13 யூஸ் பண்ணிருக்கோம், நானும் அதான் யூஸ் பண்றேன், 100 வாட்ஸ் தான் யூஸ் பண்றேன். இந்த டைம் வந்து 120 வாட்ஸ் யூஸ் பண்றேன். 120 வாட்ஸ் நம்ம Xiaomi போன்ல பார்த்திருப்போம், ரெட்மி Xiaomi எல்லாம் 120 வாட்ஸ். அதே ஒன் பிளஸ்லயும் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 20 வாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 50 வாட்ஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சொல்லியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா ஸ்பெக் வந்து 3 கேமராமே 50 மெகாபிக்சல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து கேமரா வந்து சொல்லல. ஆனா அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து 0.6x வந்து இருக்கும். 15mm JN5 சென்சார், f2.1 அப்படின்னு சொல்லி 2.0 f2.0 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து ஒரு சென்சார் வந்து சாம்சங் JN5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அல்ட்ரா வைட் சென்சார். அதுக்கப்புறம் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து 1x வந்து 23mm LYT 808 கொடுத்துருக்காங்க OS சப்போர்ட்டோட.
அப்போ மெயின் கேமரா வந்து போன டைம் மாதிரியே சோனி LVT தான் கொடுத்துருக்காங்க. 808 இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து 3.5x கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 18mm கொடுத்துருக்காங்க. JN5 சென்சார் தான் அதுலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.8 OS சப்போர்ட்டோட. அப்ப டெலிஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைடு JN5 சென்சாரு, ஒரே ஒரு கேமரா மட்டும் சோனி LVT கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட சென்சார் தான் 2 இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து MP எவ்வளவுன்னு சொல்லலை, 50 மெகா பிக்சரா இல்லாட்டி 200 மெகா பிக்சரான்னு சொல்லலை. ஆனா வந்து இந்த டைம் வந்து கேமரா அப்கிரேட் வந்து 50 மெகா பிக்சர் தான். போன டைம் பார்த்துருக்க மாதிரி 15 மெகா பிக்சர் தான் கொடுப்பாங்க. ஆனா ஓப்போல ஃபைன் சீரீஸ்லாம் வந்து 200 மெகா பிக்சர் வந்து டெலிஃபோட்டோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விவோலையும் எப்பவுமே வந்து கடைசியா 2 வருஷம் டெலிஃபோட்டோ மட்டும் 200 மெகா பிக்சர் கொடுத்துருந்தாங்க. நான் ஓப்போலையும் ட்ரிபிள் கேமராவும் 15 தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து ஓப்போ Find X9 ப்ரோல வந்து 9 ப்ரோல கண்டிப்பா வந்து 200 மெகா பிக்சர் வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி OnePlus 15 நான் எதிர்பார்த்தேன். டெலிஃபோட்டோ வந்து இவங்க 200 மெகா பிக்சர் கொடுப்பாங்க. விவோ, ஓப்போ, OnePlus இந்த மூணுமே வந்து ஒன்னா லான்ச் பண்ணுவாங்க கரெக்டா வந்து இந்த சம்மர்ல. அதனால வந்து இவங்க ஏன் இந்த டைம்ல வந்து கரெக்டா இந்த கிறிஸ்மஸ் லீவு, இந்த நியூ இயர் லீவ்ல அந்த போன்ல எல்லாமே லான்ச் ஆகும். ஏன் இந்த டைம் வந்து OnePlus வந்து அப்கிரேட் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா விவோ, ஓப்போ கம்பேர் பண்ணும்போது இவங்களும் ஒரு 200 மெகா பிக்சர் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கலாம். ஆனா இவங்களும் 50 மெகா பிக்சரோட தான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சிப்செட்னு பாத்தீங்கன்னா போன டைம் வந்து 8 Elite கொண்டு வந்தாங்க, புதுசா லான்ச் பண்ணியிருந்தாங்க. Gen 4 வராம 8 Elite கொண்டு வந்தாங்க. இந்த டைம் அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா சிப்செட் Snapdragon 8 Elite Gen 5 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் Gen 4 போன டைம் பார்த்து Gen 4 நம்ம மென்ஷன் பண்ணல, வெறும் 8 Elite தான். ஆனா அந்த டைம் வந்து 8 Elite Gen 5ன்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கேமிங் கோர் 2.0 இருக்கும். LPDR 5X போன டைம் கொடுத்துருக்க மாதிரி தான். போன டைம் UFS வந்து 4.0 கொடுத்தாங்க, அந்த டைம் வந்து 4.1 கொடுத்துருக்காங்க. அது ஒரு அப்கிரேட் தான். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பாயிண்ட் அல்ட்ராசோனிக்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் போன டைமே கொடுத்துருந்தாங்க. லாக்லாம் சூப்பராகவே எடுத்தது, அன்லாக் ஃபாஸ்டாகவே பண்ணுது. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்டோட அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் லேட்டஸ்டா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த டைம் வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP66, 68, 69 போன டைம் இருந்த மாதிரி அதே டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ள போட்டும் நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். தண்ணி பட்டாலும் போன் டேமேஜ் ஆகாது, அதே வாட்டர் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூலிங் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. கூலிங் வெப்பர்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. NFC இந்த போன்ல இருக்கு, போன டைம் இருந்துச்சு. USB வந்து 3.2 ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. 5 GPSS போன டைம் வந்து USB வந்து 3. கொடுத்தாங்க, 3.0 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 3.2 ஜென் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம் வந்து அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க, USB அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர். உங்களுக்கு பேக் சைடு போடுறேன், டிசைன் பாருங்க. டிசைன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த OnePlus 15s பார்த்துருப்பீங்க, மினின்னு ஒரு போன் லான்ச் பண்ணாங்க. அதே டிசைன்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபிளாக்ஷிப்ல கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பர்பிள், டைட்டானியம், பிளாக் மொத்தம் 3 கலரு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. நான் OnePlus 15 வாங்குற மாதிரி ஐடியா இருக்கதான் செய்யுது. ஆனா எனக்கு இந்த 15 மெகா பிக்சர் டெலிஃபோட்டோ வருமா இல்லாட்டி 200 மெகா பிக்சர் டெலிஃபோட்டோ வருமானு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 200 மெகா பிக்சர் டெலிஃபோட்டோ வந்தா கண்டிப்பா நான் வந்து OnePlus 15 ட்ரை பண்ணுவேன். அதே 15 மெகா பிக்சர் தான் விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் ஓப்போ Find X9 Pro ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து OnePlus 13 நான் வந்து ட்ரிபிள் கேமராமே 50 மெகா பிக்சர் தான். ஆனா OnePlus 15 போகும்போது சேம் அதே 3 ட்ரிபிள் கேமரா 50 மெகா பிக்சர் கேமரால அப்கிரேட் இல்லாட்டி நான் வாங்கி வேஸ்ட் தான், திருப்பியும் வந்து OnePlusக்கு போறது. அப்ப எனக்கு அதோட கேமரா பெட்டரா வேணும்னா நான் ஓப்போ இல்லை விவோ தான் கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணுவேன். விவோ X300 Pro வருது, அது மாதிரி ஓப்போல Find X9 Pro வருது. OnePlus 15 நீங்க யாரும் வாங்காத OnePlus போனே யூஸ் பண்ணாதவங்களா இருந்தா கண்டிப்பா OnePlus 15 நீங்க ட்ரை பண்ணலாம். நான் எதுக்கு அப்கிரேட் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்னா, எனக்கு வந்து ட்ரிபிள் கேமராமே 50 மெகா பிக்சர் தான் கொடுத்துருந்தாங்க போன டைம். இந்த டைமும் ட்ரிபிள் மெகா கேமராவும் 50 மெகா பிக்சர் டிஃபரன்ஸ் பார்ப்பேன். 30 15 கம்பேரிசன் பண்ணி காட்டுவாங்க. அந்த கம்பேரிசன்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். அது மாதிரி கேமரான்னு சொல்லும்போது முக்கியமா ஒன்று சொல்லணும், ஏசல் பிளேட்ல இருந்து இவங்க வந்து கொலாபரேஷன் வந்து எடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஓப்போவும் சரி OnePlusம் சரி ஃபிளாக்ஷிப்ல வந்து உங்களுக்கு ஹேசல் பிளேடோட தான் கொலாபரேஷனு. அந்த கேமரா வந்து நல்லாவே இருக்கும். இவங்களோட தான் கொலாபரேஷன் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ OnePlus வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால ஓப்போல மட்டும் தான் ஹேசல் பிளேடை வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். இனிமே ஃபிளாக்ஷிப்ல OnePlusல இருந்து ஹேசல் பிளேடை எடுத்து விட்டதுனால வந்து OnePlusல வந்து இமேஜ் இன்ஜின் சொல்லி இவங்க புதுசா ஒன்று கொண்டு வராங்க. அந்த OnePlus 15 வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அந்த சாம்பிள் போட்டோஸ்லாம் 2-3 இது ஆட் பண்ணியிருக்காங்க. நான் அது பிக்சர்ல போடுறேன் பாருங்க. பேசும்போது பேக்ரவுண்ட்ல அவங்க எடுத்த பிக்சர், நான் OnePlus 15ல எடுத்த பிக்சர் தான் நான் போடுவேன், சரிங்களா? அந்த பிக்சர் பாருங்க. ஹேசல் பிளேட் இல்லாம அவங்க ஒரு புதுசா ஒரு இமேஜ் இன்ஜின் சொல்லி அவங்க ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யூஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னதான் இருந்தாலும் போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். OnePlus 13 கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். OnePlus 13ல ஹேசல் பிளேட் கொலாபரேஷன், சரிங்களா? OnePlus 15ல வந்து ஹேசல் பிளேட் கொலாபரேஷன் இல்ல. ஆனா புதுசா ஒரு இமேஜ்
இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பேரிசன் இந்த கம்பேரிசன் வச்சு பார்த்தா தான் என்ன டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பா அது ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு வந்து ஹேசல்பிளேட்ல இருந்து விலகிட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல OnePlus 15ல ஹேசல்பிளேட் கொலாபரேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் OS தூக்குனாங்க. இப்போ வந்து ஹேசல்பிளேட் கொலாபரேஷன் தூக்கிட்டாங்க. ஏன்னா OnePlusனாலே வந்து ஆக்சிஜன் OS காண்டி வாங்குற கஸ்டமர் இருந்தாங்க, அதை தூக்கிட்டாங்க. இப்போ ஆக்சிஜன் OSும் கொடுக்குறாங்க. ஒரிஜினல் ஆக்சிஜன் OSே கிடையாது. அது கலர் OS மாதிரி தான் இருக்கும். சும்மா அந்த பேரு தான் ஆக்சிஜன் OS சொல்லி தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல OnePlus 7, 70, 80 அப்ப இருந்த ஆக்சிஜன் OS தான் ஒரிஜினல் ஆக்சிஜன் OS. இப்போ இவங்க கலர் OSோட டைப் பண்ணி ஆக்சிஜன் வித் கலர் OS அப்படியே ஓப்போ போனை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஆக்சிஜன் OS மாதிரி இருக்காது. அதனால அந்த இதுவும் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க OnePlus கஸ்டமர். இப்போ என்னன்னா ஹேசல்பிளேடை நம்பி வாங்குவாங்க நிறைய பேர் OnePlus கஸ்டமர். இப்போ அதுவும் போச்சா. அதனால வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க புதுசா இமேஜுக்குன்னு ஒரு வீடியோகிராஃபிக்குன்னு ஒரு இவங்களோட இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க OnePlusல இருந்து ஓனா. அது எப்படி ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தா தான் தெரியும். OnePlus நிறைய குறை சொல்லுவாங்க. 2 மாசம் 3 மாசம் கழிச்சு வந்து போட்டோ எடுத்தா பின்னாடி வந்து ஒயிட்டா தெரியுது, ஃபேஸ் ரொம்ப ஒயிட்டா காட்டுது, ரொம்ப கிளார் அடிக்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அது ஹேசல்பிளேட் கொலாபரேஷன் இருக்கும் போதே. ஆனா இவங்க புதுசா ஒன்று ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க. ஏன்னா அந்த ஃபோன் வந்து சைனால ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும். 3 மாசமா சைனால வந்து எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க. இந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. ஜனவரி மாசம் தான் நம்ம ஊர்ல லான்ச் பண்ணுவாங்க, நம்ம இந்தியால. பார்த்துட்டே வாங்குங்க. இந்த ஃபோனோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த டைமும் உங்களுக்கு 1 TB வெர்ஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பா போன டைம் நான் 1 TB தான் நானும் வாங்கினேன். 90-95 ரூபாய்க்கு வாங்கினேன். நீங்க கார்டு ஆஃபர் போட்டு ஒரு 10,000 கம்மி பண்ணி வாங்கினேன். இந்த டைமும் OnePlus 15ல வந்து 1 TB வெர்ஷன் கண்டிப்பா கொண்டு வருவாங்க. 1 TB வெர்ஷனே வாங்குங்க உங்களுக்கு ஓகேனா. அந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறம், சைனால லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் டீட்டெயிலா இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல வந்து ஸ்பெக் அபிஷியலா சொன்ன ஸ்பெக்ஸை மட்டும் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். நம்ம சேனல்ல வந்து அன்பாக்சிங் வீடியோவும் வரும். இந்த மாதிரி அப்கமிங் போன்ல வர ஸ்பெக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது மாதிரி நம்ம தளபதி மொபைல்ஸ்ல எடுக்கிற வீடியோவும் நம்ம சேனல்ல வரும். மொத்தமா எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.